விஜய்க்கு போதுமான பெரும்பான்மை கிடைக்கல. அவரோட ஆட்சி வந்து இப்பயே வந்து குதிரை பேர ஆட்சி அப்படின்றாங்க. ஆனா விஜய் அவர்கள் வந்து இது குதிரை வேக ஆட்சின்றாரு. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல 200% இது வந்து குதிரை வேக ஆட்சி தான். ஏன்னா அவங்களுக்கு பொருட்களை வைத்தறிச்சல் அப்படி சொல்றாங்க. ஏன்னா வந்த உடனே நீங்களே பாக்குறீங்க என்னென்ன புது புது திட்டங்கள் எல்லாமே அவரால் முடிஞ்சது. ஒரு மாசம் கூட ஒன்றும் ஆகலையே. அந்த ஒரு மாசத்துல எவ்வளவு நெருக்கடி கொடுக்குறாங்க. ஒரு நல்ல மனுஷன் வந்துடக்கூடாது, ஒரு நல்லாட்சி வந்துடக்கூடாது. அப்போ வந்து இவங்க கொள்ளையடிச்சு ஒரு 60 வருஷம் இந்த தமிழ்நாடை குட்டிச்சோறு ஆக்கிட்டீங்கல்ல. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு மாசம் கூட ஆகல, எவ்வளவு டார்ச்சர் கொடுக்குறீங்க. 770 மதுக்கடைகளை மூடிட்டாரு. நீங்க எவ்வளவு குடைச்சல் அதுக்கு கொடுக்குறீங்க. மது விற்க வேண்டும் என்று அதற்கு எதிராக ஆட்களை ஒன்று திரட்டி எவ்வளவு வேலை செய்றீங்க. இவங்களை வந்து டேமேஜ் பண்றதுக்கு பாக்குறீங்க. அதே மாதிரி தான் அவர் கொண்டு வர்ற ஒவ்வொரு திட்டங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளை நீங்க உருவாக்குறீங்க. டிஎம்கேயுடைய ஐடி விங் வந்து ஸ்ட்ராங்கா வேலை செய்யுது. அவங்க டிஎம்கே கட்சி வந்து ஜெயிக்கிறதுக்கு வேலை செஞ்சாங்களோ இல்லையோ, ஆனா விஜய் அவர்களுடைய ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்று டிஎம்கேடைய ஐடி விங் வேலை செய்யுது. அது உண்மையா பொய்யான்னு நீங்க சொல்ல முடியுமா? 200% உண்மைதான். ஸோ அதுக்கு தான் அவங்க வேலை செய்கிறாங்களே தவிர, அதாவது ஒரு நல்ல அரசியல் நல்ல ஆட்சி வரப்போ வந்து அவங்கள குறை சொல்லணும், குற்றம் சொல்லணும், அவங்களுக்கு பெரும்பான்மை இல்லை, அவங்க ஆட்சியை கலைக்கணும் அப்படியெல்லாம் சொல்லி, அதாவது 2 வருடங்களாக துவங்கப்பட்ட ஒரு கட்சி வந்து இன்றைக்கு 108 தொகுதிகளில் வந்து வெற்றி வாகை சூடியிருக்கிறது என்றால் அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய பெரும்பான்மையாகத்தான் எல்லா மக்களும் எடுத்துக்கொள்கிறார்கள். தளபதி முதலமைச்சருக்கு ஏன் வந்து சப்போர்ட் பண்றாங்க, ஏன் வந்து பகிரங்க. ஆனால் நல்ல அரசியல், தூய்மையான அரசியல், நேர்மையான அரசியல், ஒரு புனிதமான அரசியலை முன்னெடுத்து வைத்து அவங்க ஆட்சி நடத்தணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதனாலதான் இனியும் நீங்க பொறுத்திருந்து பாருங்க, எல்லாருமே ஒன்று சேருவாங்க. நல்லவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்வார்கள், கெட்டவர்கள் தனித்து நிற்பார்கள், கடைசியில் கெட்டவர்கள் தான் தோற்கடிக்கப்படுவார்கள். இது கண்டிப்பா நடக்கும். இது மகாத்மா காந்தி மக்கள் கட்சியின் சார்பா தட்சன் விஜய் இன்னைக்கு சொல்றேன், நீங்க எழுதி வச்சுக்கோங்க. வழங்கிய விஜய் அவர்களுக்கு நீதியோட இந்த சூழ்நிலையை உருவாக்கி தந்த பஞ்சபூதங்கள், நவப்பொருட்கள், நட்சத்திரங்கள், மகான் சித்து அனைவரும் தட்சன் விஜய் அவர்களுக்கு நலமாக வளமாக வாழ பிரபஞ்சத்தை ராட்சன் குருவிலிருந்து அவர்கள் எண்ணிய எண்ணம் அனைத்தும் அவருக்கு குருவிலிருந்து மக்களுக்கு சேவை செய்கின்ற இந்த உன்னத ஆத்மாவுக்கு எல்லா நலமும் வளமும் வலியும் தந்திட பிரபஞ்ச பேராட்டம் சர்வசக்தி சித்தியின் மகாரத்னத்தை பூர்வமாக ஓம் ஆதியே வாழ்க, ஓம் நினைவே வாழ்க, ஓம் நாதமே வாழ்க, ஓம் பரஞ்சோதியே வாழ்க, ஓம் வித்யே வாழ்க, ஓம் ஈரே வாழ்க, ஓம் இளனே வாழ்க, ஓம் ஆட்சே வாழ்க, ஓம் நிற்பே வாழ்க, ஓம் நீ வாழ்வனவே வாழ்க.
கல்வி வாழ்க, ஓம் தாய் வாழ்க, ஓம் தந்தை வாழ்க, ஓம் குரு வாழ்க, ஓம் குரு எண்ணங்கள் வாழ்க, ஓம் நடிய தட்சன் விஜய் வாழ்க, ஓம் நடிய தட்சன் விஜய் வாழ்க, ஓம் நடிய தட்சன் விஜய் வாழ்க, ஓம் எல்லோரும் வாழ்க. இந்த பிறந்தநாள் காணும் வரையில் பிறந்த அனைத்து தெய்வீக உள்ளங்களும் இந்த முதியல் இல்லத்தில் வாழ்கின்ற தெய்வீக ஆத்மாக்களும் இவர்களுக்கு விஜய் அவர்களுக்கு நல்ல ஆசையும் வழங்க வேண்டி வணங்குகிறோம். சகோதரியே சரணம். சந்தோஷம் 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 சந்தோஷம். Happy birthday to you. கொஞ்சம் ஐயா 3 பேர் அப்படி இருங்க. எனக்கு பாருங்க ஸ்மைல் ஸ்மைல் சார் ஸ்மைல். ஓகே ஓகே சார் ஓகே. வாழ்க பல்லாண்டு நீடூழி வாழ்க தேசாயுமான் வர மம எஜமானஸ்ய சக குடும்ப வீர விஜய ஆயுர்வேத ஆயுஷ்மான் வர. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் எல்லாம் மென்மேலும் உங்களுக்கு எல்லாம் உரிய நேரத்துல கிடைக்கும். வேரோட புகழோட இந்த துறையில நீங்க மேலும் சிறப்பா அமோகமா இருக்கணும்னு எங்க எல்லாருடைய இதயபூர்வமான ஆசீர்வாதங்கள். வல்லமா நூறாண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க, போராட வந்த புகழ் போதே உலகாண்ட புலவர் தமிழ் போதே நூறாண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க, புவியாக குமுற மலராக குன்றாக நவதியாக குன்றாக நவதியாக துள்ளி துள்ளி தோன்றி வரவியாக நீ வாழ நீ வாழ நூறாண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. நீங்க வைங்க.
வெஜ் பிரியாணி சாப்பாடு. ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இது என்னுடைய 45வது பிறந்த நாள். இந்த 45 வருஷத்தில் ஃபஸ்ட்டாக என்னுடைய பர்த்டே நான் செலிப்ரேட் பண்ணுறேன். ஒரு நல்ல ஒரு ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. 45 வருடங்களுக்கு மேலான ஆட்சி. அதை சுருக்கமாக சொல்லணும்னா கொடுங்கோல் ஆட்சின்னு சொல்லலாம். அந்த ஆட்சி மாறி இப்போ ஒரு தூய்மையான நேர்மையான ஒரு நல்ல சிறந்த அரசியலை முன்வைக்கிற டிவிக்கு தமிழக வெற்றி கழகம் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய ஆட்சி மலர்ந்திருக்கிறது. இந்த ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சியின் காரணமாக கூட இந்த பர்த்டே செலிப்ரேஷன் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா அந்த அளவு ஹாப்பியாக இருக்கிறோம். இந்த ஆட்சி மக்களுக்கு ஒரு நல்லாட்சி அமையணும், ஒரு மாற்று அரசியலாக மலர வேண்டும் என்பதை தமிழ்நாடு மகாத்மா காந்தி மக்கள் கட்சியின் சார்பாக என்னுடைய ஆவலாக நான் தெரிவித்திருக்கிறேன், பதிவு செய்கிறேன். சார், உங்களோட கட்சியோட முக்கியமான கொள்கை பூர்ண மதுவிலக்கு. விஜய் ஆட்சிக்கு வந்த முதல்ல 700 கடைகளை மூடியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அது நல்ல விஷயம் தானே. அதனால தானே நாங்கள் எல்லாம் குரல் கொடுத்தோம். அவ்வளவு அதுக்கு ஒரு ஆட்சி அதிக நாற்காலியில் அமர்ந்த உடனேயே ஒரு 770 மதுக்கடைகளை மூடியிருக்கிறாரு. படிப்படியாக மதுக்கடைகள் குறைப்பேன் என்று அவர் வாக்குறுதி அளித்திருக்கிறாங்க. எங்களை பொறுத்தவரையிலும் ஒரு துளி மதுவில்லாத தமிழ்நாடு நமக்கு வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆவல். ஸோ அது கண்டிப்பாக இந்த அரசியல் மாற்றம் இந்த ஆட்சியால் மலரும் என்பதில் நம்பிக்கை இருக்கிறது. விஜய்க்கு போதுமான பெரும்பான்மை கிடைக்கல. அவரோட ஆட்சி இப்பயே குதிரை பேர ஆட்சி அப்படின்றாங்க. ஆனா விஜய் அவர்கள் இது குதிரை வேக ஆட்சின்றாரு. நீங்க எப்படி சொல்றாங்க? இல்ல, 200% இது குதிரை வேக ஆட்சி தான். ஏன்னா அவங்களுக்கு பொருட்களை வைத்தறிச்சல் அப்படி சொல்றாங்க. ஏன்னா வந்த உடனே நீங்களே பாக்குறீங்க என்னென்ன புது திட்டங்கள் எல்லாமே அவரால் முடிஞ்சது. 1 மாசம் கூட ஒன்றும் ஆகலையே. அந்த 1 மாசத்துல எவ்வளவு நெருக்கடி கொடுக்குறாங்க. ஒரு நல்ல மனுஷன் வந்துடக்கூடாது, ஒரு நல்லாட்சி வந்துடக்கூடாது. அப்போ இவங்க கொள்ளையடிச்சு ஒரு 60 வருஷம் இந்த தமிழ்நாடை குட்டிச்சோறு ஆக்கிட்டீங்கல்ல. இப்போ ஒருத்தர் ஒரு மாசம் கூட ஆகலை, எவ்வளவு டார்ச்சர் கொடுக்குறீங்க. 770 மதுக்கடைகளை மூடிட்டாரு.
நீங்க எவ்வளவு குடைச்சல் அதுக்கு கொடுக்குறீங்க. இது மது விற்க வேண்டும் என்று அதற்கு எதிராக ஆட்களை ஒன்று திரட்டி எவ்வளவு வேலை செய்றீங்க. இவங்களை வந்து டேமேஜ் பண்றதுக்கு பாக்குறீங்க. அதே மாதிரி தான் அவர் கொண்டு வர்ற ஒவ்வொரு திட்டங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளை நீங்க உருவாக்குறீங்க. டிஎம்கேயுடைய ஐடி விங் வந்து ஸ்ட்ராங்கா வேலை செய்யுது. அவங்க டிஎம்கே கட்சி வந்து ஜெயிக்கிறதுக்கு வேலை செஞ்சாங்களோ இல்லையோ, ஆனா விஜய் அவர்களுடைய ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்று டிஎம்கேயுடைய ஐடி விங் வேலை செய்யுது. அது உண்மையா பொய்யான்னு நீங்க சொல்ல முடியுமா? 200% உண்மைதான். ஸோ அதுக்கு தான் அவங்க வேலை செய்கிறாங்களே தவிர, அதாவது ஒரு நல்ல அரசியல் நல்ல ஆட்சி வரப்போ வந்து அவங்கள குறை சொல்லணும், குற்றம் சொல்லணும், அவங்களுக்கு பெரும்பான்மை இல்லை, அவங்க ஆட்சியை கலைக்கணும் அப்படியெல்லாம் சொல்லி, அதாவது 2 வருடங்களாக துவங்கப்பட்ட ஒரு கட்சி வந்து இன்றைக்கு 108 தொகுதிகளில் வந்து வெற்றி வாகை சூடியிருக்கிறது என்றால் அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய பெரும்பான்மையாகத்தான் எல்லா மக்களும் எடுத்துக்கொள்கிறார்கள். அதனால இவங்க சூழ்ச்சிகளை எல்லாம் கண்டிப்பா மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதை கண்டிப்பா வந்து முறையடிச்சிடுவார். அதுல எந்த மாற்று கருத்தோ சந்தேகமோ கிடையாது. அதாவது நல்லவர்களே ஆண்டவன் சோதிப்பான், கைவிட மாட்டான். அந்த தலைவர் சொல்றது போல இது கண்டிப்பா ஒரு இப்போ கொடுக்குற இது எல்லாமே ஒரு நாள் வந்து நல்லதா மாறும். மக்களுக்கு நல்லதே விஜய் அவர்கள் செய்வார் என்ற உறுதி நம்பிக்கையும் எங்களை போன்ற கட்சிகள் சின்ன சின்ன கட்சிகள் எல்லாத்துக்குமே இருக்கு. அமைச்சர்கள் பதவி கொடுத்துருக்காங்க. யூடியூப்ல இருக்கிற ராஜமோகன் வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்எல்சி படிச்ச சங்கவேட்டன் அவருக்கு வந்து நிதித்துறை கொடுத்தாங்க. எங்களுக்கு வந்து இதாக இருக்கும் இல்லை, அதாவது எபிலிட்டி தான். அதாவது 10ஆம் கிளாஸ் படிக்கிறவங்க வந்து 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு ஓனரா இல்லையா, அது மாதிரி இது அதாவது எல்லாருமே வரட்டுமே. இப்போ வந்து அதாவது அரசியல் துறையில இருக்கிறவங்க தான் அரசியலுக்கு வரணும் அப்படின்றது ஒரு அது எதுவுமே எடுத்து வர இல்லைல்ல. அதாவது இன்னைக்கு பாருங்க, ஆட்டோ ஓட்டுறவரும் எம்எல்ஏ இருக்கிறார். எவ்வளவு மாற்றங்கள் வருது பாருங்க. அவர் பின்னாடி ஒரு 5 செக்யூரிட்டி ஃபோர்ஸ் போறாங்க. மாற்றங்கள் வரட்டும். அவங்க வந்து நல்லது. அதாவது இப்போ வந்திருக்கிறவங்க யாருக்கும் கொள்ளையடிக்கணும், அதாவது கமிஷன் வாங்கணும், கட்ட பஞ்சாயத்து பண்ணணும், ரவுடிசம் பண்ணணும், மது விட்டு பணம் சம்பாதிக்கணுன்ற எண்ணம் ஒரு அளவு கூட, ஒரு துளி கூட இல்லாத ஒரு நல்ல ஒரு அரசியல் மாற்றம் வந்திருக்கு. அப்போ வந்து அதுக்கு வந்து நம்ம எல்லாருமே வந்து கைகோர்த்து நிற்கணுன்றது தான் எங்களுடைய விருப்பம். ஸோ அந்த அமைச்சரவை வந்து இப்போதான் எல்லாம் கட்டமைச்சிட்டு வராங்க. அதுல வந்து அதாவது 10ஆம் கிளாஸ் படிக்கிறவங்க வந்து இன்னைக்கு பெரிய பெரிய முதலாளிகளா, செல்வந்தர்களா, ஒரு 1000-5000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குற ஒரு பெரிய பெரிய ஆளுங்களா இல்லையா. ஸோ அப்போ அதை வந்து எபிலிட்டின்றது வந்து படிப்புல கிடையாது. படிப்புன்றது வேணும், ஆனா எபிலிட்டின்றது மனசளவுலையும் நிர்வாகிக்கிற திறனும், அதை ஏழை அடித்தட்டு வர்க்க மக்கள் மேல இருக்கிற நம்பிக்கையும் பாசத்தையும் பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ அதனால எங்களுடைய கருத்து வந்து இது கண்டிப்பா வந்து நல்ல ஒரு அமைச்சரவையெல்லாம் கட்டமைச்சு இந்த ஆட்சி நல்லாட்சி கொடுக்கணுன்றது தான் எங்களுடைய நம்பிக்கை. நிறைய ஆதிதிராவிடர்கள் வெற்றி பெற வச்சிருக்காங்க. இல்ல, தமிழக அரசியல் வந்து இன்னைக்கு விமர்சனங்களை உள்ளடங்கியது தான் தமிழக அரசியல். அதாவது எதுக்குமே விமர்சனம் வைப்பாங்க. அந்த விமர்சனம் யார் வைக்கிறாங்க? டிஎம்கே கட்சிக்காரங்க தான் வைப்பாங்க. வேற எந்த கட்சிக்காரங்களும் வைக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரே ஒரு குறிக்கோள், டிஎம்கே வந்து எப்பயுமே வந்து இந்த திமுக கட்சி ஆட்சி அதிகாரத்துல ஆட்சி நாற்காலியில அமரணும் என்கிறது அவங்களுக்கு எப்பவுமே எண்ணம். ஏன்னா அவங்க இப்ப பாருங்களேன், இன்னும் ஒரு 2 வருஷம் 1 வருஷம் கழிச்சு பாருங்க, இவங்களுடைய ஆட்சி, அதாவது டிவிக்கு ஆட்சி நீடிச்சா எத்தனை டிஎம்கே காரங்க அமைச்சருங்க உள்ள போறானுங்க, என்னென்ன கஷ்டப்படுறாங்கன்னு நீங்க பொறுத்திருந்து பாருங்க. இப்பயே சேர்ந்துதான் பேசிட்டு இருக்காங்க. அது சேரணுன்றது இல்லைல்ல. ஒரு நல்லவங்களுக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணணும், ஒரு நல்லவங்களுக்கு வந்து நம்ம பக்கபலமா நிற்கணும். அதுதானே பண்ணிட்டு இருக்கோம். பேக் போனா தான் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது முதலமைச்சருக்கு எந்த கட்சிகள் எந்த நெருக்கடி கொடுத்தாலும், எந்த பிரச்சனைகள் கொடுத்தாலும், நாங்க எல்லாம் பேஸ் பண்ணா பில்லரா எப்பயுமே உயிரை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறோம். நிப்போம் நாங்க களத்துல எப்பயுமே. அதிமுக வந்து எம்ஜிஆர் கட்டி காத்த கட்சி வந்து டிவிக்கு வந்து இன்னைக்கு பேசுவது இதுக்கு போயிருக்காங்க. அதாவது ஐயா எம்ஜிஆர் அவர்கள், முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், இவர்களுடைய உழைப்பு, இவர்களுடைய பல வருட கனவு, இது எல்லாத்தையும் வந்து எப்பயுமே வந்து அது உண்டுன்னு ஆக்கிட்டாங்க. அம்மையார் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அந்த ஏடிஎம்கே பார்ட்டியை பற்றி பேசுறதுக்கே ஒன்றுமே கிடையாது, வெக்கேடாச்சு. ஏன்னா எல்லாமே சின்ன பின்னமாக ஆயிட்டாங்க. எல்லாமே குதிரை பேரம் தான் அங்கே பேசுகிறாங்க. இவன் எவ்வளவு அவன் எவ்வளோன்ட்டு. இதில் கொஞ்சம் நல்லவர்கள் வந்து அந்த டிவிகேக்கு இப்போ ஆதரவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து டிவிகேக்கு ஒரு பக்கபலமாக அவங்க இருந்து செயல்படுறாங்க. ஒரு சிலவங்க இப்பயும் அந்த ஏடிஎம்கேன்ற ஒரு பேனலில் நிற்கிறாங்க. ஆனால் கூடிய விரைவில் வந்து இந்த ஏடிஎம்கே கட்சி காணாமல் போயிடுன்றது தான் எங்களோட விஜய் மீது எனக்கு எந்த ஒரு பொறாமையும் கிடையாது, அவருடைய ஆட்சி தொடரட்டும், நல்லபடியாக அவர் அமையட்டும் அப்படின்னு சொல்லி 2 வருஷத்துக்கு அவர் எந்த ஒரு இடைஞ்சல் கொடுக்காதுன்னு சொல்லி ஒரு பிரச்சனை.
ரொம்ப நல்லவர். அவர் எப்பயுமே ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் அதாவது சூப்பர் ஸ்டார், எப்பயுமே நல்லவர் தான். சூப்பர் ஸ்டார், நல்ல மனிதருள் மாணிக்கம். அந்த மனிதருள் மாணிக்கம் மனிதருள் மாணிக்கத்தின் உருவாக சொல்கிற ஒரு வார்த்தை தான் அது. அதை அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ நான் ஒரு சின்ன பையன், நான் என்ன சொன்னேன், இப்போ இதே தான் அவர் ஒரு ஸ்டாண்டர்டாக சொல்றாரு, அவ்வளோதான். ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் இது போல தான் எல்லா ஆட்களும் ஏன் தளபதி முதலமைச்சருக்கு ஏன் சப்போர்ட் பண்றாங்க, ஏன் பகிரங்க. ஆனால் நல்ல அரசியல், தூய்மையான அரசியல், நேர்மையான அரசியல், ஒரு புனிதமான அரசியலை முன்னெடுத்து வைத்து அவங்க ஆட்சி நடத்தணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதனாலதான் இனியும் நீங்க பொறுத்திருந்து பாருங்க, எல்லாருமே ஒன்று சேருவாங்க. நல்லவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்வார்கள், கெட்டவர்கள் தனித்து நிற்பார்கள், கடைசியில் கெட்டவர்கள் தான் தோற்கடிக்கப்படுவார்கள். இது கண்டிப்பா நடக்கும். இது மகாத்மா காந்தி மக்கள் கட்சியின் சார்பா தட்சன் விஜய் இன்னைக்கு சொல்றேன், நீங்க எழுதி வச்சுக்கோங்க, உங்க ஊடகங்கள்லயும் நீங்க அதை சொல்லுங்க. தேங்க்யூ.